தமிழ்வாணியே மிஸ்டர் கேவின் வீடியோவை களவாணியே. இதுல கமெண்ட் செக்ஷன்ல வந்து தர்சா குப்தா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிக்னி ட்ரெஸ் ஒன்லி ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ் செல்லம்னு போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் இப்ப இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சோசியல் மீடியால நம்ம பார்க்கலாம். தமிழ்வாணி மட்டும் அப்படி நம்ம பேச முடியாது. இந்த லிஸ்ட்ல நிறைய பேரை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டே இருக்கலாம் போல. நீலப்படங்களை பிளாக் பண்றது எதற்காக? நிறைய பிரச்சனைகள் நடக்குது, இதனால நிறைய தூண்டப்படுகிறது, நிறைய பிரச்சனைகள் நடக்குது. சோ இதெல்லாம் நம்ம வந்து பிளாக் பண்ண. அப்ப இதெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறதுன்னு தெரியல. ஃபெமினிசம் பேசுறவங்க மேக்ஸிமம் என்ன சொல்றாங்கன்னா, Dressல என்ன இருக்கு, Dressல நீங்க பாக்குற பார்வை தான் இருக்குன்னு. அப்போ இதை எதுக்கு பே பண்ணி தனியா ஒரு வீடியோவை போடணும்? அதுல கவர்ச்சின்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால தானே அவங்க வந்து அதை தனியா ஒரு வீடியோவை போட்டு அதுல காசு சம்பாதிக்கிறாங்க. ஆண்கள் தப்பா பாக்குறாங்க, அப்ப பெண்கள் தப்பா காட்டுறாங்கன்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அதை யாரும் ஏன் பேசல? லைக் இப்ப பிக்னி போடுறது தப்பு இல்ல, ட்ரெஸ்ல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா இவங்க எத்தனை பேரும் நார்மலா போஸ்ட் பண்ற மாதிரி இவங்க பண்ண வேண்டியதானே? சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு பண்றாங்கன்னா அப்ப அதுல ஒரு விஷயம் இருக்குல்ல. இதை சப்ஸ்கிரைப் பண்ற அந்த 2000 ஆண்கள் இருக்காங்களா, சோ அவங்களே நம்ம இந்த லிஸ்ட்ல கொண்டு வரணும். இவங்களை மட்டும் தப்பு சொன்னா போதாது, இந்த லிஸ்டையும் நம்ம பேசிதான் ஆகணும். போடுறதுக்கு ஆள் இருந்தா அதை பாக்குறதுக்கு ஆள் இருப்பாங்க, அதை பாக்குறதுக்கு ஆள் இருந்தா கண்டிப்பா போடுறதுக்கும் ஆள் இருப்பாங்க. ஏன்னா அதுல வருமானம் வர்றதுனால அதை வந்து பர்சனல் விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம அதை வந்து நம்ம பேச முடியாது. உங்க வீட்ல இருக்க உங்க அம்மாவோ இல்ல உங்க வீட்ல இருக்க உங்க தங்கச்சியோ இதர யாராவது ஃபீமேல்ஸ் உங்க வீட்ல இருக்காங்கன்னா, யாராவது கேர்ள்ஸ் இருக்காங்கன்னா, அவங்க ஃபியூச்சர்ல இந்த மாதிரி போடுறத நீங்களே பார்க்க சிச்சுவேஷன் வரலாம். இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, அவங்க பக்கத்துல இருந்து பார்த்து கமெண்ட்ஸ் அடிச்சிட்டு இருப்பாங்க, அதையும் நீங்க கேட்க சிச்சுவேஷன் வரலாம். நீங்க எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறீங்களோ அதே மாதிரி நாளைக்கு உங்க வீட்டு கேர்ள்ஸையும் யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸே பார்க்கிறதுக்கு சிச்சுவேஷன்ஸ் வரக்கூடும். அதே மாதிரி இதை போடுறவங்களுக்கு சொல்றேன், அந்த பாக்குற லிஸ்ட்ல உங்க அப்பாவும் இருக்கலாம், உங்க அண்ணனும் இருக்கலாம், உங்க தம்பியும் இருக்கலாம், இல்ல யாரோ ஒருத்தங்க உங்க வீட்டுல உள்ளவங்க யாருனாலும் இருக்கலாம். அவங்க கண்ணுல உங்க வீடியோ போடலாம், இல்ல உங்க வீடியோவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்து கமெண்ட் அடிச்சிட்டு இருப்பாங்க. அதை அவங்க கேட்கும்போது அவங்க காது இனிமையா இருக்கும்ல. இல்ல ஃபியூச்சர்ல உங்க பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த வீடியோவை பார்க்கலாம், அப்போ அந்த பையன் தலை குனிஞ்சு நிப்பான் தெரியுமா? அப்பதான் உங்களுக்கு எல்லாம் இது புரியும். அப்பவும் இதை நீங்க கேஷுவலா எடுப்பீங்கன்னா பண்ணுங்க. இந்த மாதிரி ஆட்களையும் ஃபியூச்சர்ல இவங்க இன்வைட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கன்னா இவங்களையும் சேர்த்து இதுல இணைச்சிக்கணும்.